அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்திலிருந்து திருமதி ப. ஆனந்தி உங்களுடன். சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே. முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நன்றி. பொது சொத்தை உருவாக்குதல், பொது நிதியை திரட்டுதல் அப்படிங்கிற விஷயத்துலிங்க நம்ம திருவள்ளுவர் காலத்தில் அதிலிருந்து தொடங்கி நம்ம ராஜராஜ சோழன், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இந்த மாதிரிலாம் மாறி 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 நம்முடைய சமகால வாழ்க்கையில் இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர்களாக நம்ம பகுதியில் இருக்கிறவங்களே பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மிகவும் பழக்கமான நெருக்கமான ஒருத்தருடைய குடும்பத்திலிருந்து நாம் இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி ரோசி தர்மலிங்கம் அவர்களை சந்திக்கிறேங்க. இப்போ அவங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார, சுகாதார மற்ற சமூக ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சமாளித்து தாங்க இன்றைக்கி நாம் அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு எத்தனை விஷயங்களை நாம் சமாளிக்க வேண்டியிருக்கு பாருங்க. இன்றைக்கி இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையும் இருந்தது. இன்றைக்கி இருக்க நவீனங்கள் இல்லை, தகவல் தொடர்பில் முன்னேற்றம் இல்லை, சுகாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை. இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பொது நிதியை ஏதேனும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட திரட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்தையும் உருவாக்கி அடுத்தடுத்து இன்னும் பல தலைமுறைக்கு பயன்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் நாம் மிகப்பெரிய அளவில் நாம் போற்றி கொண்டாட வேண்டிய நம்ம தலைமுறை சார்ந்த விஷயமாக என்னுடைய பணிவாத கருத்தாக பதிவு வைக்கிறேங்க. இந்த மாதிரியான விதைகளை நாம் தூவிக்கிட்டே இருந்தோம்னா வானத்தில் நிச்சயமாக எங்கேயாவது யாருக்காவது போய் அலையக்கத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியின் அடிப்படையில் இந்த சிந்தனைகளை நாம் போற்றி வணங்கணும். இப்போ அப்போ சில விஷயங்கள் புரிதல் இடைவெளி இருந்திருக்கலாம், அரசியல் இருந்திருக்கலாம், உள்ளூர் அரசியல், தனிமனித அரசியல், சமூக அரசியல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்திருக்கலாம். நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனாலும் அந்த அடுத்த தலைமுறைக்கான தொலைநோக்கு சிந்தனையை உருவாக்குதல், யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் பொது நிதியை எப்படி கையாளுறது, அந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு சூழ்நிலை அவங்களே வடிவமைச்சுக்கிட்டாங்க. அது மூலமாக பல சொத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நண்பர்களில், அறிஞர்களில் முக்கியமான ஒருத்தரை நாம் இப்போ முதலாக சந்திக்க போகிறோம். இன்னும் நாம் பலரையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் திருமதி ரோசி தர்மலிங்கம் அவர்களை பணிவோடும் அன்போடும் வரவேற்று அவருக்கு உரிய மரியாதையோடும் அவர்களை போற்றி பாராட்ட வேண்டிய அந்த குடும்பத்தினரை மகிழ்ச்சியோடும் இருகரம் கூப்பி வருக வருக என சிவகிரி நியூஸ் கே. முருகபூபதியின் அன்பான வணக்கங்களோடு வரவேற்கிறோம். நமது சீர்மிகு சிவகிரி அருள்மிகு காமாட்சி அம்மன் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ கட்பீஸுடன் நமது காமாட்சி அம்மன் பொங்கல் விழாவினை கொண்டாடுவோம். அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. நான் விஏஎஸ் சென்னியப்பா அவர்களின் பொண்ணு, NSP வரதராஜ் அவர்களின் மருமகள், NSP தர்மலிங்கம் அவர்களின் மனைவி மீனலோசனி பேசுகிறேன். வணக்கம். எனது தந்தை அவர்கள் உடல் தானம் பற்றி இதை எடுத்து உடல் தானத்தை செய்யணும்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் SPS சுப்பையா அவர்கள், பத்திர எழுத்தாளர் SPS சுப்பையா அவர்கள் தான் இதற்கு ஆரம்பித்து கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை அவர் அதை இதை பண்ண முடியல, பேசியெல்லாம் வெளியில் இருக்கிறதுனால அது முன்னாடி எங்கள் அப்பா
அவரும் தன்னை வந்து உடல் தானம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருமே கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம் பண்ணியிருந்தாங்க. பசங்க வந்து படிக்கணும், அதை வச்சு பசங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி அவங்க ஆர்வமாக வந்து அதை ஆரம்பித்து வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி மக்கள் அனைவரும் எல்லா தானங்களும் பணங்கள் யாருக்காவது போய் நம்ம வந்து அவங்க மூலியமாக நம்மளோட உறவினர்களை பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே வந்து தானங்களில் வந்து உறுப்பு தானம் பண்ணுங்க. உடல் தானம் பண்ணனா நம்ம ஏழப்பட்ட பசங்கள் வந்து அது படிப்பாங்க. வசதி இல்லாத பசங்கள், மருத்துவக் கல்லூரி பசங்கள், எத்தனையோ பேர் பசங்கள் வந்து அது படிப்புக்காக உறுதுணையாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை உடல் தானம் பண்ணுங்க. சரிங்க. இப்போ வந்து பத்திரக்காரர் பண்ணாருன்னு சொன்னீங்க ஐயா, அது என்ன வருஷம் ஞாபகம் இருக்கா? அது எத்தனை வருஷம் இருக்கு தோராயமா? அது எங்கள் பேத்தி வந்து இப்போ 15 வருஷம் ஆச்சு எங்கள் பேத்திக்கு. அப்போ அது வந்து இப்போ எங்கள் அப்பா அதை ஆரம்பித்தது வந்து அப்போ அது என்ன வருஷம்னு எனக்கு அது ஞாபகம் இல்லை. பரவாயில்ல 50 வருஷம் இருக்குமா? 50 50 இருக்காது. எங்கள் பேத்திக்கே இப்போ தான் 14. சரி சரி சரி. எங்கள் பேத்தி 14 வயசு ஆகுது. எங்கள் சின்ன மக வெளிநாட்டில் ஸ்வீடனில் இருக்கிற பையனோட பெரிய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பிறக்கிறப்ப தான் எங்கள் அப்பா வந்து இது பத்திரக்காரர் மூலிமா அதை எழுதி வச்சுட்டு வந்தார். அவர் வந்து இறக்குறப்ப அந்த பொண்ணுக்கு 14 முடிஞ்சு 15 தொடங்குது. 15 வயசு தொடங்குறதுக்கு முதல் நாள் பர்த்டே அந்த அன்னைக்கு நைட்டு எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு. முதல்ல அம்மா இருந்தாங்க. அவங்களே நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போய் நாங்கள் அவங்களே வந்து எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு போனாங்க. எங்கள் அப்பாவும் அதே மாதிரியே அவங்களே வந்து எல்லாம் போனாங்க. நாங்கள் எல்லாருமே போய் அங்கே வந்து கையெழுத்து போடணும், வாரிசுகள் முதல்ல வாரிசுகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வாரிசுகளாக போடுறதுக்கு எங்கள் அக்கா வீட்டில் எல்லாருமே வெளியில் இருக்கிறாங்க. அதனால என்னோட கணவர் தர்மலிங்கம் அவர்கள் தான் வாரிசாக போட்டிருந்தாங்க. சரிங்க சரிங்க. அவர் வந்து அவர் தான் போட்டிருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, 1 மணி நேரத்தில் எடுத்துடணும்னா அவரோட அனுமதியோட அதை நாங்கள் வந்து கொடுத்துடணும். நாங்கள் வந்து அது மறுத்து சொல்லப்படாது. இல்லை வந்து பசங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவரு நான் வந்து அனுமதி கொடுத்தாருனாத்த நாங்கள் மறுபடியும் வந்து பசங்களுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். நாங்கள் வந்து அவர் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கள் பசங்கள்லாம் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி எல்லா பசங்களுமே இப்போ வந்துட்டாங்க. எல்லாருமே இங்கே இருந்ததுனால நாங்கள் வந்து அப்போவே அந்த சொன்ன டைமுக்கே நாங்கள் வந்து கொடுத்து வந்து எங்கள் அம்மா இறந்தது ஞாயிற்றுக்கிழமை, எங்கள் அப்பா இறந்ததும் ஞாயிற்றுக்கிழமை. அதனால வந்து நாங்கள் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் அவங்க வந்து இத்தனை மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து அந்த டைமுக்கு அவங்கள வந்து அங்கே மருத்துவக் கல்லூரிக்கு நாங்களே போய் எங்களை வந்து உள்ள அனுமதிச்சாங்க. நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டாங்கன்னு இருந்தோம். நாங்கள் உள்ள அனுமதிச்சு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுமதி கொடுத்தாங்க. நாங்கள் போய் அம்மா அப்பாவே 2 பேரையுமே பார்த்து நாங்கள் வந்து அங்கே வந்து அவங்கள ஒப்படைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி. உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல வேற யாராச்சும் பண்ணிருக்காங்க? முதல்ல வேற யாராவது பண்ணிருக்காங்களா இல்ல நீங்க தான் முதல்ல? எனக்கு தெரிய யாரும் இல்லை. இப்போ வந்து அப்பா இறந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. ஈரோட்ல இருந்து வந்து ஒருத்தர் கேட்டாரு, இப்படி வந்து அந்த அப்பா இறந்த அந்த நிதியை வச்சு எங்களை வந்து கேட்டாரு. எங்க அப்பா அப்படி வந்து அவர் வந்து கவுண்டர், அவர் வந்து எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு, சூரம்பட்டி 4 ரோட்ல இருக்கிறாங்க. அவர் வந்து எங்களை வந்து கேட்டாரு, இப்படி வந்து 4 ரோட்ல இருக்கிறாங்க. அவர் வந்து கேட்டாரு, அவர் மகனே வந்து எங்களை கேட்டாரு, இப்படி நாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நாங்க வந்து இங்க டாக்டர் கிட்ட வக்கீல் கிட்ட இவங்கிட்ட எல்லாம் வந்து கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் வந்து அதுக்கு பிற்பாடு அவர் அது வந்து உடல் தானம் பண்ணாரா என்னங்கிறது அது வந்து நாங்க மறுபடியும் அதை நிர்வகிக்கல. ஆனா இப்ப வந்து உடல் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பார்க்கணும், உறவினர்கள் பார்க்கணும்னு சொல்றாங்களா, அவங்களோட வாரிசுகள் பார்க்கணும்னு இப்ப வந்து அங்க சொல்றாங்களாமா. இப்ப நாங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்காரோட சித்தி ஒருத்தர் எங்களை அப்படி பண்ணலான்னு கேட்டாங்க. நாங்க வந்து அப்ப என் தங்கச்சி கேட்ட அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் மறுபடியும் இப்ப எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற தங்கச்சி தான் அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுச்சு, டாக்டர் பாக்குறது அங்க எல்லாம். அதனால வந்து அவர் கேட்டாங்கன்னு சொல்லி நாங்க போய் கேட்கறப்ப அவங்க வந்து இவங்க வந்து இப்ப உறவினர்கள் வந்து பார்க்கணும், நாங்க வந்து இதெல்லாம் இப்படித்தான் பெண்கள்னா சீக்கிரம் நாங்க எடுத்துக்குவோம், ஆண்கள்னா லேட் ஆகும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து அவங்க உறவினர்கள் வந்து பார்க்கணும், ஏன்னா நம்ம அம்மா அப்பாவை இப்படித்தான் வச்சிருப்பாங்களா அப்படின்னு வந்து அவங்க நினைக்கப்படாது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து உறவினர்கள் பார்க்கணும்னு இப்ப வந்து
ரொம்ப வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொஞ்சம் இருக்க மாட்டிருக்குங்க. அப்போ வந்து அந்த இதெல்ல இல்லை. அப்பா இங்கே எழுதி வச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வந்து அது அங்கே இருக்கிற தங்கச்சி கொண்டு எல்லாம் அங்கே கேட்டு எல்லாமே நீங்கள் வாரிசுங்கிறவங்கள எல்லாம் போடுங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுபடி நாங்கள் வந்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நாங்கள் வந்து கொண்டுட்டு போய் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேர்த்தையுமே நாங்கள் எல்லாமே பெண் குழந்தைகள் தான். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 8 பேரும் பெண்கள்கிட்ட. ஆனால் எங்கள் அப்பா வந்து இறக்குற வரைக்கும் யாரையும் வந்து மருமகன் எல்லாம் மருமகனான்னு நினைக்காம அவங்க மகனாவே நினைச்சு இல்லை நாங்கள் அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட சொல்படிதான் நாங்கள் எல்லாருமே நடந்தோம். அவர் சொன்னா அவரை மீறி நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். அதே மாதிரி இந்த சைடுமே என்ன நான் வந்து எதுவுமே தெரியாம வளர்ந்த பொண்ணு இங்க வந்து எல்லாமே இத்தனை என் குடும்பம் பெரிய குடும்பம், என்னை கட்டி கொடுத்த இடம் பெரிய குடும்பங்கள்கிட்ட அத்தனை பேர்த்தையும் எப்படி இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னை வந்து நீ போற இடத்துல நீ பொறுமையா இருக்கணும், கோபங்கள் படப்படாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா வந்து என்னை அப்படித்தான் சொல்லி பொறுமை கடலுன்னு பெரியது அப்படிம்பாரு. ஏதாவது ஒண்ணு சொன்னா ஆமா பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருந்தால் எதையும் சாதிக்கலாம், பொறுமையா இருக்கணும். ஏன்னா நீ வந்து சின்ன பொண்ணா இருக்கவ, அதனால உன்னை வந்து அங்க நீ போய் அந்த இடத்துல எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும் அப்படின்னு. இது வரைக்கும் நான் வந்து அப்படித்தான் அவரோட சொந்தம் என்னோட சொந்தம்னு நாங்க 2 பேருமே அது எதுவுமே வந்து பார்த்ததில்லை. ஆமா எங்க அப்பா சொல்லி கொடுத்தது வந்து பகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்தால் வாங்கன்னு கேட்கணும். அவங்க வந்து வீடு தேடி வந்தா பசின்னு வந்து போகப்படாதுன்னு என்னோட கொள்கையில நாங்க அப்படி இருக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டா பசின்னு யாரும் போகப்படாது. அதையதான் நான் எங்க மகனுக்கும் சொல்லி கொடுக்குறேன். எங்க பையனுக்குமே நான் சொல்றப்போ இதுதான் சொல்லுவேன், நம்ம வீடு தேடி யார் வந்தாலும் பசின்னு போகப்படாதப்பா, அவங்க வந்து அவங்கள வந்து நல்ல முறையில வர்ற உறவினர்களை நல்ல முறையில கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க வந்தாலும் சொந்தங்களா இருந்தா பஸ் ஸ்டாப் வரைக்குமே கொண்டு போய் போயிட்டு வருவேன். வழி அனுப்பிச்சுட்டு தான் வருவேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் நான் வழி அனுப்பிச்சுட்டு தான் வருவேன். வந்தாலும் வந்து இங்க அவரோட சொந்தம் என்னோட சொந்தம்னு நான் பார்க்க மாட்டேன். எந்த ஒரு முகம் வந்து சுளிக்காம அவங்களுக்கு எத்தனை நாள் இருந்தாலும் அவங்கள நல்ல முறையில நான் கவனிச்சு அனுப்புவேன். என்னோட கொள்கையில நான் அப்படியே இது வரைக்கும் இருக்கிறேன். அது மாறாம அப்படியே வந்து எனக்கு கடைசி காலங்கள் வரைக்கும் நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து எந்த விதத்திலயும் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியே என்னை வளர்த்தாரு. என் உறவு முறைகளை சொல்லி வளர்த்தது எங்க போனாலுமே இவரு வேலையில் இருந்ததுனால அதிகமா எங்க மாமனார் தான் எல்லா இடங்களுக்கும் உறவு முறைகளும் கூட்டிட்டு போவாரு. இவங்க நம்ம சொந்தம் வந்தம்னு சொல்லி இவரு தான் கூட்டிட்டு போய் எனக்கு உறவு முறைகளை வந்து அறிமுகப்படுத்தினது எங்க மாமனார் தான். இவங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி உறவு முறைகளை அவரு தான் கொண்டாந்தாரு. அப்படித்தான் வந்து உறவு முறை இருந்தது. நம்ம சொந்தங்கள் இவங்க இந்த சொந்தமாவது அவங்க அந்த சொந்தமாவதுன்னு சொல்லி உறவு முறைகளை சொல்லி கொடுத்தது எங்க மாமனார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுடைய பிறந்த ஆண்டு என்ன ஆண்டு? பிறந்த ஆண்டு நீங்க 1965. அப்ப 70-72 வாக்கில் நடந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா சிவகிரியில் நடந்தது? ஓரளவுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க படிச்சீங்க? எந்த பள்ளி? நான் இங்க சிவகிரி எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். 5வது வரைக்கும் தான் நான் படிச்சேன். அதுக்கு மேல எனக்கு இங்க இப்போ கூடலூர் மாரியம்மன் கோயில் இருக்குது பாருங்க, அது ஏத்த மாதிரி. ஆமா அதுலதான் நான் படிச்சேன். எனக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாதனால எனக்கு படிப்புல வந்து எனக்கு அதிகமா கவனம் செலுத்த முடியல. என்னை வெளியில அங்க எங்கேயும் டாக்டர் கிட்ட அங்க எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு இருந்ததுனால என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. அப்புறம் அப்படியே வந்து அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனதுனாலதான் எனக்கு இப்பெல்லாம் வந்து நாம அப்ப அது வந்து படிச்சிருக்கோணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம அப்படியே நாம வந்து படிப்புங்கிறது எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இல்லாத போனதுனாலதான் நான் சமையலை கத்துக்கலாங்கன்னு அந்த இதுல உள்ள போயிட்டேன். படிக்கணுங்கிற ஆசை வந்து இப்ப எல்லாமே கத்துக்கணும் அப்படிங்கிற இப்ப இருக்கிற ஆசைகள் வந்து அப்ப இல்ல. யாரெல்லாம் படிச்சாலும் ஞாபகம் இருக்கா? எங்கூட படிச்சவங்க எல்லாம் எனக்கு அதிகமா ஞாபகம் இல்ல. இல்ல பரவாயில்ல. உங்க குரலை கேட்டா அவங்களே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் இந்த அம்மா கூட படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம ஊருடைய விசேஷம், கோயில் விசேஷம், மண்டபம்லாம் இருந்ததா? அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். மேடை எப்படி இருந்தது? மண்டபம் செங்குந்தர் கல்யாண மண்டபம் வந்து ஒரு
சீட்டு நடத்துனாங்க. அந்த சீட்டுல தான் கல்யாண மண்டபங்களை வந்து நாம அங்கேயும் இங்கேயும் வெளியில போற மண்டபங்களுக்குன்னு சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணி செங்குந்தர் கல்யாண மண்டபங்கள் கட்டுனாங்க. இவ்வளவு காலம் வரைக்கும் இந்த சீட்டினோட குழுவிலேயே தான் இந்த கல்யாண மண்டபம் இருந்தது. இப்பதான் வந்து அத வந்து கோயிலுக்குன்னு ஒப்படைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். பெரிய சொத்து உருவாக்கி ஆமா, இதெல்லாம் வந்து சீட்டு ஸ்கூலுக்கெல்லாம் தண்ணி தொட்டி கட்டி கொடுக்கறது, அது இதெல்லாம் வந்து அந்த சீட்டு மூலியமாவே வந்து விஐஎஸ் நண்பர்கள் கூடன்னு சொல்லி அந்த சீட்டு மூலியமா தான் அந்த ஒவ்வொன்று பண்ணாங்க. இப்ப திருவிக்கா ஸ்கூலுமே அப்படித்தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த அவங்க வந்து 80வது எங்க அப்பாவுக்கு 60வது கல்யாணங்கள் பண்ணணும். நாங்க இதே செங்குந்தர் மண்டபத்துல வச்சு பண்ணணும். ரொம்ப சிறப்பா பண்ணணும். அப்போ அந்த அது சிறப்பா பண்ணணும். அப்ப வந்து அவங்க வந்து அந்த 60வது கல்யாணங்கள் மோதிரம் வந்து விஐஎஸ் நண்பர்கள் கூடன்னு சொல்லி மோதிரம் போட்டாங்க அப்பாவுக்கு. அந்த மோதிரத்தை கூட வந்து அவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு தான் வந்து அந்த மோதிரத்தை நாங்க கொடுத்தோம். அந்த அவங்க போட்ட மோதிரத்தை வந்து திருவிக்கா ஸ்கூலுக்கு வந்து அதை வந்து நாங்க அந்த அவர் இருக்கிறப்பவே வந்து அதை வந்து ஒப்படைச்சிட்டோம். எல்லாம் எங்க என்னென்ன நடக்குது எல்லாமே சொல்லி கொடுத்தது வந்து இவங்க 2 பேரும் தான். ஆனா இப்ப எல்லாம் நினைக்கிறப்ப இவங்க எல்லாம் இல்லையேங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் எல்லாம் இருக்குது. ஆமா, உருவாக்குனவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து இல்லையே, நம்ம பசங்க வந்து வர்றப்போ நல்ல ஒரு இதுக்கு பண்ண பசங்க வர்றப்போ அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு இங்க 2 பேர் பெரியவங்க 2 பேரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அது வந்து இருக்குது. எங்க மாமனார் யாரா இருந்தாலும் ஒரு உறவுனா அங்க வந்து இப்ப எங்க அக்கா சென்னையில இருந்தாங்க, அந்த அக்கா வீட்டுக்கு போய் எங்க வேணாலும் எங்க மாமனார் போனாருன்னா 10 நாள் 15 நாள் எல்லா வீட்டுக்கு போனாருன்னா அங்க இருப்பாரு. எல்லாத்து வீட்லயுமே போய் யாரு வேணுதுன்னு இல்லாம எல்லாத்து வீட்லயுமே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. தனியா வந்து வெளியுலகம்னு தெரிய வந்தது நான் வந்து என்னோட மேரேஜ் ஆனதுக்கு பிற்பாடுதான் எனக்கு வெளியுலகமே தெரியும். அது வரைக்கும் நான் வந்து வெளியுலகம் தெரியாம இருந்தேன். அது மாதிரி இப்ப வந்து இருக்கிற பெண்கள் எல்லாம் இருக்கப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க அதிகமா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு அப்பா என்ன அரசியல் ரீதியா என்ன கட்சியில இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அது அப்பாவெல்லாம் கட்சியில எல்லாம் இல்லைங்க. காங்கிரஸ் அப்படிலாம் அப்படியெல்லாம் அப்பா எனக்கு நினைவு தெரியும். அப்பா கட்சின்னு இல்ல. கம்யூனிஸ்ட் அப்படியும் இல்ல. அப்படி கம்யூனிஸ்ட்ல இருந்தாரா என்னங்கிறது அது எனக்கு தெரியல. அது எங்க மாமனார் காங்கிரஸ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த ஒரு காங்கிரஸ்ங்கிற இதுல இருந்தாரு. காவிரி தண்ணி எப்ப வந்து ஞாபகம் இருக்கா? காவிரி தண்ணி வந்து காவேரி தண்ணி அது 22 வருஷத்துக்கு மேலதான் இருக்கு. 30 வருஷத்துக்கு மேலயே இருக்கு. காவேரி தண்ணி வந்து 30 வருஷத்துக்கு மேலதான் இருக்கு. அப்ப எல்லாம் காமாட்சி கோயில் தண்ணி தான் எடுக்கணும். ஆமாங்க, இந்த காமாட்சி கோயில் தண்ணி எங்க வீட்டுக்கு வருங்க, பிள்ளார் கோயில். ஆமாங்க, அந்த அந்த கிணத்துங்கள்ல தான் தண்ணி எடுப்போம். அப்பெல்லாம் எப்ப எங்க தண்ணி அப்புறம் தான் காவேரி தண்ணின்னு வந்து வந்ததுங்க நம்ம ஊருக்கு வந்து. அப்புறம் வீட்டுக்கு பைப் கொடுத்தாங்க, தெருவுல பைப். இப்ப வீட்டு கனெக்ஷன் தெரு கொடுத்தாங்க. இப்ப வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுப்பறிக்கிறதுல முள்ளு வந்து வண்டியில வரும். ஆமாங்க, நாங்களே வந்து அதை வாங்கி இது பண்ணிருக்கிறோம். அந்த பெரிய ஆமா, கவகச்சி எடுத்து முள்ளு வரும். நான் வந்து கேஸ்ன்னு பார்த்தது என் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சுதான் கேஸ் எடுப்புன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத எனக்கு தெரியும். அப்பதான் வந்து இப்ப நாங்க இப்ப எல்லா ஊருக்கும் அங்கங்க வேலைக்கெல்லாம் போறதுனால எனக்கு அது கொஞ்சம் பயந்துங்கிறதுனால என்னை வந்து எனக்கு அப்பதான் முதல்ல வந்து கேஸ் எடுப்பு வந்து நாங்க வந்து எங்க பையன் பிறந்து 1 வருஷம் கழிச்சுட்டா கேஸ் எடுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுலதான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பக்குவமா அதுல பார்த்து செய்யணும். கோயில நான் வந்து டிவின்னு முதல்ல பார்த்தது இந்திரா காந்தி அம்மா இறந்ததை நான் டிவியில பாத்துருக்கிறேன். அப்பதான் டிவியே முதல்ல பாக்குறேன். மேட்டூர்ல 84 எனக்கு கல்யாணம். அப்ப வந்து நாங்க மேட்டூர்ல தான் அவர் அங்க இருந்ததுனால அப்பதான் வந்து முதல்ல அந்த இந்திரா காந்தி அம்மா இறந்தது பாக்குறதுக்கு இவரு கூட்டிட்டு போனாரு. மேட்டூர்ல கரண்ட் தயாரிக்கிற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அப்படியா?
கரண்ட் தயாரிக்கிற இடத்துக்கு வந்து தண்ணியிலயா அணு மின்சாரமா எதுல அனல் மின்சாரம் தண்ணியில தயாரிக்கிறதானுங்க. ஓ அப்படியா? அதுக்கு வந்து ஆமாங்க, அதுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்ப எங்க பையன் வந்து இருந்ததுனால என்னன்ட்டாங்க, இவங்க வந்து உள்ள அனுமதி இல்லை இவங்களுக்கு அப்படின்ட்டாங்க. கை குழந்தைக்குனால இல்ல நான் பிரெக்னண்டா இருந்தேன், அதனால வந்து போக கூடாதுன்ட்டாங்க. இவங்களுக்கு அனுமதி இல்லை, இவங்க வந்து அந்த அதிர்வுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க பொறுப்பல்லன்னு சொல்லி அப்புறம் என்னை கூட்டிட்டு போனக்கு வந்து இல்ல வந்து அந்த எந்த நிதும் இல்லை, நீங்க வந்து இவங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் கூட்டியாந்தோம்னு சொல்லி அங்க பக்கத்துல பொறையூர்காரன்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்கதான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு கூட்டிட்டு போய் அந்த கரண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக நான் அங்க போயிருக்கிறேன். அதான் அதிவேகமான தண்ணி வந்து ஒரு அதர பாதாளத்துல விழுவும், அது மூலமா பெரிய நல்லா பண்ணுவாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல அவரே வந்து அந்த டேங்க் தண்ணி பாருங்க, மேல் டேங்க் அந்த இதுல வந்து அதுக்குள்ள அடியில வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா ஆமா, அதுல வந்து நாங்க வந்து நான் உள்ள போயிருக்கிறேன், 2 சைடும் வந்து எப்படி தண்ணி வந்து மேல விழும் அந்த நடுவுல நான் வந்து அதுல போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு எங்க வீட்டுல. இப்ப நம்ம கீழ்பவானி பாசன திட்டம் தண்ணி வருது இல்லையா? ஆமாங்க, அது வந்து ஊட்டி சுற்றி இருக்கிற கேரளா பார்டர் எல்லாம் உட்பட மொத்தம் 6 இடங்கள்ல அந்த ஒரே தண்ணி வச்சு அப்பர் பவானின்னு சொல்லி தண்ணி எடுக்கிறாங்க. ஒரே தண்ணி வச்சு 6 இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல தண்ணி சுழற்சி முறையில வந்தா நமக்கு பாசனத்துக்கு இங்க வருது கீழ்பவானிக்கு. அது மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் அது. அப்புறம் நம்ம ஊர் வந்து சந்தையெல்லாம் ஞாபகம் இருக்கா? எங்க இருந்து எங்க போச்சு மாட்டு சந்தை? சந்தைக்கெல்லாம் நான் சந்தை இப்ப இருக்கிற இடத்துல சந்தை இருந்தது முதல்ல. ஆரம்பத்துல எப்படி சந்தை எங்க இருந்தது, முதல்ல இங்க சந்தை இருந்ததுமாங்க. இப்ப நான் சொல்ற பாருங்க, அந்த ஸ்கூலுக்கு அத சந்தை கடைன்னு தான் சொல்லுவாங்க. அது சந்தை கடைன்னு தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. இப்பதான் வந்து அங்க சந்தை போயிருக்குது, இந்த இடத்துலதான் சந்தை இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் டெய்லி மார்க்கெட் இல்ல, சந்தை தான். சந்தை தான், எனக்கு வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் சந்தை. எல்லா தாய்மார்களும் கூட எடுத்துட்டு வரிசையா போவாங்க. ஆமா, கூட எடுத்துட்டு எல்லாம் நடந்து போவோம். இப்பதான் வண்டி வாகனங்கள் இருக்கு, அப்பெல்லாம் கூட எடுத்துட்டு போய் வாரம் ஒரு கதை வந்து எல்லாம் வாங்கிட்டு வருவோம். இப்ப இருக்கிற வசதிகள் எல்லாம் அப்பேதுங்க. போறப்ப வர்ற பார்த்தோம்னா மாடு அத்தனை அடைஞ்சு போகும். மாடு எல்லாமே மாடு வரும், வாழை மரம் வாழைக்காய் இது எல்லாமே இந்த வியாழக்கிழமை வரும். எல்லாமே வாரம் ஒருக்கா போய் வாங்குறதுதானுங்க மளிகை சாமானம் எல்லாமே அங்கதான் வாங்குறது, செருப்பு உட்பட துணிமணி உட்பட. இப்பவுமே நாங்க வந்து இங்க வந்ததுக்கு பிற்பாடு சந்தைக்கு போவோங்க. இங்க வந்ததுக்கு பிற்பாடு ஈரோடு வந்ததுக்கு பிற்பாடு நாங்க சந்தைக்கும் போவோம். போய் பருப்பு வகைகள் எல்லாம் போய் மாசம் ஒருக்கா போய் பருப்பு வகைகள் எல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். சந்தைக்கு போயினா காய்கறிகள் வாங்கப்போ நாங்களே 2 பேர் பருப்பு எல்லாம் போய் அங்க போய் பருப்பு வகைகள் எல்லாம் அங்கதான் வாங்கிட்டு வருவோங்க. சந்தைக்கு தான் போவோம் நாங்க. அங்க ஈரோட்ல இருக்கிறப்பமும் சந்தை பக்கத்துல சந்தை ஓடிச்சுன்னா அங்க அங்க பருப்பு வகைகள் எல்லாம் வராது இல்லைங்க. அதனால நாங்க வந்து சோலார்ல பருப்பு வகைகள் வரும். இது எல்ஐசி ஆபீஸ் இருக்குது பாருங்க இங்க காலமாடு சிலை, அந்த இடத்துக்கு சந்தைக்கு அங்கேயும் போவோம். ஈரோட்ல எல்லாம் ஈரோட்ல இருக்கிற மாதிரி அங்க சந்தைக்கு போவோம். எல்லாம் மெயினா சந்தை. நாங்க இப்ப இங்க வந்தாலுமே சந்தைக்கு அதிகமா போவோம். சந்தைக்கெல்லாம் போயிட்டு வருவோம் நாங்க. போய் சாயங்காலம் போய் பருப்பு வகை எல்லாம் வாங்கிட்டு வருவோம் நாங்க. அப்போ நம்ம ஊர்ல எத்தனை மளிகை கடை இருந்தது, என்னென்ன கடை பேர் ஞாபகம் இருக்கா? அப்போ மளிகை கடை வந்துங்க, அவரு பாலு மளிகை கடைன்னு ஒண்ணு இருந்தது. ஆமா, இப்ப சைசா டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துல. ஆமா, அந்த பாலு மளிகை கடைன்னு ஒண்ணு இருந்ததுங்களா. அப்புறம் வடுவளத்தார் மளிகை கடைன்னு ஒண்ணு இருந்தது. உப்பு சக்கரை வாங்குற கடை. ஆமா, உப்பு சக்கரை வாங்குற கடை இருந்ததுங்களா. அப்புறம் எனக்கு தெரியும் இந்த அப்ப இன்னொரு பாலு ஒருத்தர் அங்க இருக்கிறாரு பாருங்க, எங்க தெற்கு பாத்தியா நேத்து நான் அன்னதானம் சாப்பிட்டேன் பாத்தீங்களா? தெற்கு பாத்தி. ஆமா, அந்த பாலு அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருந்தாங்க. அதுதான் 2 தான் எனக்கு தெரியும், அவங்க 2 பேர் அதுதான் மளிகை கடை. அதான் ஃபேமஸ். அப்புறம் எலமாலி கோயில் திருவிழா பத்தி ஞாபகம் இருக்கா? பூக்குழியில போகணும்னு தெரியுமா? பூக்குழி இறங்குறது அப்ப நாங்க அப்பதான் வெளியில இப்பதானுங்க நாங்க இங்க வந்திருக்கிறோம். அதனால பூக்குழி இறங்குறதெல்லாம் தெரியும். எல்லமாலியம்மன் கோயிலுக்கு பூக்குழி இறங்குறது தெரியும். அப்புறம் தேர்ல வந்து நாடகம் போடுவாங்க. தேர்ல நான் அப்பெல்லாம் உங்களுக்கு பொழுதுபோக்கு நாடகம் தானுங்க. நாடகம் எல்லாம் வந்து இவரு நம்ம தலைவரோட நாடகம் தான் மெயினா. அவருமா ஒரு மச்சனை அவங்களோட நாடகம் தான் நாங்க போய் பார்ப்போம். இப்ப நாங்க சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவாங்க தலைவரோட நாடகம் ஆட்டம் வசனங்கள் ஆட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி அதுல நான் வர்ற பாட்டுகள் எல்லாமே சொல்லுவேன். இந்த பாட்டுக்கு என்ன வந்து
நீங்க இப்படி வந்து டான்ஸ் ஆடுனீங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதெல்லாம் வந்து நாங்க சொல்லுவோம். நாடகம் பாக்குறதுல வீட்டுல விடுவாங்களா? என்னங்க அப்பெல்லாம் சின்ன பொண்ணு தானுங்க அனுப்பிடுவாங்க. அவன் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிடுறாங்க. அப்பெல்லாம் பொழுதுபோக்கே இதுங்க. அப்பெல்லாம் வந்து கூட்டிட்டு போவாங்க. இப்ப நான் கொஞ்சம் வந்து ஏஜ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு பிற்பாடு அது நானே விரும்பாத நான் வந்து வெளியில போக மாட்டேங்க. நானே போக மாட்டேன். சரி, டிவில என்ன நாடகம் பாப்பீங்க? டிவியில் சீரியலே பார்க்க மாட்டேங்க. நாங்க டிவியே எங்க வீட்டுல பார்க்க மாட்டேங்க. நீங்க ஒரு புரட்சி பெண்ணாடுறது. நாங்க எந்த சீரியல் வந்து நாங்க சீரியல் எல்லாம் பார்க்க விடுறதே இல்லை. டிவி நாங்க யாராவது வந்தா டிவி அவங்க கேட்டாங்கன்னா போடுவோம். அதை வர நானும் சரி எங்க வீட்டுல அவரும் சரி நாங்க டிவில எல்லாம் பார்க்க மாட்டோம். செய்திகள் கூட இப்ப எல்லாம் செல்லுல வர்றதுனால அதை பாத்துக்கிறாருங்களா. டிவி பார்க்க மாட்டோம். எப்பாவது ஒரு நாளைக்கு கிரிக்கெட் போட்டாங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் பாப்பாருங்க. அதோட சரிங்க. அதை கூட நான் போது வந்து சீரியலோ அந்த இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாது. நான் எல்லாமே சொல்லுவாங்க, இப்படி நாங்க வந்து பார்த்ததே இல்லை உங்க வீட்டுல சீரியல் பார்க்காத போல நீங்க ஒண்ணுதே அப்படிம்பாங்க. அதுல என்ன அதுல ஒரு விருப்பம் இல்லைங்க எனக்கு சீரியல் பார்க்கணும். அது நம்ம போட பாருங்க இன்னைக்கு பார்த்தோம்னா நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்துரு. அதனால எப்பவுமே வந்து அந்த சீரியல்ங்கிறது பார்க்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இது நாள் வரைக்கும் வந்தது இல்லை. அங்க மக வீட்டுக்கு போனாலும் சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டேங்க. அங்க மகன் வீட்டுக்கு போனாலுமே ஏதோ சினிமாவுக்கே நாங்க போய் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்கு சினிமா பார்த்தேன். அப்படியா? சினிமாவுக்கே இப்போ வந்து நாங்க போக மாட்டோங்க. அங்க போனா பையன் வந்து சரி பொழுதுன்னா அப்பா போட்டு பாருங்கப்பா படம் எல்லாம் இருக்குது போட்டு பாருங்கப்பான்னு சொன்னா அது அங்க போய் பையன் வீட்டுல இது போய் படம் போட்டு பார்ப்போம். அதை வர மற்றபடி தியேட்டருக்குன்னு நாங்க போனதெல்லாம் இல்லை. சரி. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஓய்வு வந்துட்டீங்க. இப்போ அவரை வந்து அடிக்கடி லைப்ரரியில பாக்குறோம். வீட்டுக்கார லைப்ரரியில அடிக்கடி பாக்குறோம். உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கா? என்ன படிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? நாவல் படிக்கிறது, லைப்ரரியில புத்தகம் பேப்பர் படிக்கிறது? அதெல்லாம் இங்க யாருக்குமே அப்படி லைப்ரரி புக்கெல்லாம் படிக்கிற மாதிரி இங்க எல்லாம் யாருமே தெரியலீங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? எனக்கு எல்லாரும் இருக்கு. நான் ஈரோட்டில் இருக்கிற வரைக்கும் நான் மெம்பரா இருந்து நான் புக் எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்தோடனே இப்படி எங்களோட எல்லாம் பழக்கம் வெளியில போய் பேசுறது படிக்கிறது இல்லைனால அந்த லைப்ரரி புக்கை கூட இப்ப நான் எடுத்து படிக்கிறது இல்லைங்க. முக்கியமான பொழுதுபோக்கு நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறது. நண்பர்களோட பேசிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு பொழுதுபோக்கு. அங்க போனா எல்லாம் பேசிட்டு இருக்கிறது. பட்டிமன்றத்துல பேசலாம் வந்துட்டீங்க. ஆமாங்க. சரி, இப்ப உங்க அன்றாட கோயிலுக்கு போறதா என்னென்ன கிழமை என்னென்ன கோயிலுக்கு போறீங்க? என்னென்ன கிழமை என்னென்ன கோயிலுக்கு போவீங்க? கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை இது பொங்காளியம்மன் கோயிலுக்கு போவேன். அப்புறம் பிரதோஷம் தவறாம போவேன். பிரதோஷங்களுக்கு சிவன் கோயில் இங்க வேளாசாமி கோயிலுக்கு போவேன். வெள்ளிக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு போவோம். அதுதானுங்க. அப்புறம் அதிகமா வெளியில கோயில்களுக்கெல்லாம் வந்து நாங்க அப்படி ஏதாவது இப்ப கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அந்த கோயில் கண்டிப்பா வந்து எப்படியோ அந்த 48 நாளைக்கு ஒரு நாள் கும்பாபிஷேகமான கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடும். வெளியில இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து இங்க வந்து அப்படியெல்லாம் யாரும் அதிகமா வந்து நம்மளுக்கு இல்லைங்க. அங்க ஈரோட்டில் இருக்கிறப்பனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி கோயிலுக்கெல்லாம் போறது அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, நாம ஒரு டைம். அதனால எங்க போனாலும் நான் தனியா தான் போவேங்க. எதுக்கு யாரையும் கூட எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். சரி. இப்ப நம்ம வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு தகுந்த பதில் சொல்லுங்க. 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்? ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 20 வயசுக்குள்ள இருந்தா அவங்க எப்படிலாம் வடிவமைச்சுட்டா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. 20 வயசு பெண்ணுகளுக்கு சொல்றீங்க. இப்ப வந்து பெண்கள் எல்லாம் பிள்ளையா இருந்தாலும் பையனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதான் சொல்லுங்க. இப்ப வந்து அப்பவெல்லாம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாம் வந்து அவங்களே கலந்து பேசி அவங்களே ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா வந்து அந்த முடிவுல கடைசி வரைக்கும் யாரும் இருக்கிறது இல்ல. சின்ன சின்ன வீடுன்னு இருந்தா சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யுங்க. ஆனா வந்து அதை வந்து ஒரு பெருசா எடுத்து இந்த காலத்து பெண்கள் வந்து அது ஒரு பொறுமையா ஏத்துக்கிறது இல்ல. டக்குன்னு உடனே அதை கோவப்பட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வரப்படாது. நாம வந்து எதிர்த்து எதா இருந்தாலும் போராடி இது பண்ணணும் அப்படிங்கறது தான் பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி அந்த ஒரு பக்குவத்துக்கு வரணுங்க. சரி. அவங்களுக்கு கல்வி ரொம்ப அவசியமா?
கல்வி ரொம்ப கல்வி முக்கியங்க. பெண் குழந்தைகள் படிச்சாக்க நாமளும் நம்ம கணவனுக்கு ஒரு கஷ்டங்கள்னு வர்றப்ப நாம உதவி நாமளும் ஒரு வேலைக்கு போகலாம். ஏன்னா வேலைக்கு போகாத பெண்கள் எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்கிறது தெரியுங்களா? முதல்ல எந்த கணவன்மார்கள் வீட்டுல வேலைக்கு போகாத பெண்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு பண்ண வீட்டுல அரை மணி நேரம் எந்த கணவன் பேசுறாங்க எங்க மனைவி கிட்ட வந்தாங்களா அவங்க வேலைன்னு அர்த்தம் பாக்குறாங்க. எங்க அப்பா சொல்லி கொடுத்தது கல்வி தந்தை சித்தானந்தம் அவர்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு மனைவிட்டு அரை மணி நேரம் பேசுவாருங்களாமா. எந்த ஒரு நிதி இருந்தாலும் ஆமா சித்தானந்த ஐயா எந்த ஒரு யார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது அவரு அரை மணி நேரம் மனைவிட்டு பேசுவாருங்களாமா. எங்க அப்பா அது சொல்லுவாரு. இப்ப எல்லாம் யாரு அப்படி இருக்கிறீங்க, இப்ப எல்லாம் யாராவது அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு எங்க அப்பாவே எங்களையே திருப்பி கேட்பாரு. நாங்களெல்லாம் எப்படி பெண் குழந்தைகளை வளர்த்தணும், நீங்க எப்படி வளர்த்துறீங்க அப்படின்னு. எனக்கு பாருங்க எங்க இருந்தாலும் எனக்கு இப்ப ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்குது தெரியுங்களா? ஆமா, வீட்டுக்கு அது மகாலட்சுமி. இப்ப பையன் பாருங்க, இப்ப அங்க சென்னையில் இருக்கிற பையன், இப்ப நாங்க இங்க இருக்கிறோம். இதே ஒரு விசேஷங்கள் சொன்னா பையன் பொண்ணா இருந்தோன்னா நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு வீடு தேடி வரும். பையன் எப்படி வர முடியுங்களா? பையன் அவங்க மாமனார் வீட்டுக்கு தான் போவோம் விசேஷங்களுக்கு. இதே பொண்ணா இருந்தா அப்படி இருக்குங்களா? பொண்ணா இருந்தா அப்படி வரும். அதனால கண்டிப்பா வீட்டுக்கு பெண் குழந்தைகள் கண்டிப்பா தேவை. கல்வி முக்கியம். வீட்டுக்கு பெண்கள் படிக்கணுங்க. அதுதான் வேலைக்கு போறது முக்கியமா? வேலைக்கு போற பெண்கள் அவங்க அது பொருளாதாரம் நம்ம படிச்ச படிப்பு நிராகப்படாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க படிச்சாலும் அவங்களும் ஒரு நம்ம அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். நாம கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை விடப்படாது. நம்ம எப்படி கணவனுக்கு நம்ம உதவி செய்யணும், அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாவுக்கும் அவங்க உதவி செய்யணும். அவங்களும் கணவன்மார்கள் இது நம்ம குடும்பம், அது அவங்க குடும்பம் நினைக்கப்படாது. எல்லாம் நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிறது அது வரணுங்க. அது அப்போ பெண்கள் வேலைக்கு படித்தா பெண்கள் வேலைக்கு போகணும். போய் அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்கணும், அம்மா அப்பாவையும் பார்க்கணும், மாமனார் மாமியாரும் சொந்த பந்தங்களையும். இந்த காலத்துல உறவு முறைகளை சொல்லி கொடுக்க யாருங்க இருக்கிறா? யாரு என்ன உறவு முறைகள்னே தெரியாம வளர்ந்துகிட்டு இருக்குது இந்த காலத்துல. யார் உறவு முறைகள் எந்த குழந்தைகளுக்கு தெரியுதுங்க? இது நம்ம சொந்தம், நம்ம உறவு முறைகள்னு எந்த குழந்தைகளுக்குமே இதெல்லாம் தெரியறதில்லை. அதனால உறவு முறைகளையும் சொல்லி வளர்த்தோனுங்க குழந்தைகளுக்கு. இது நம்ம உறவு முறை அப்படின்னு தாத்தா பாட்டின்னு சொல்லி முன்ன எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டா எல்லா தாத்தா பாட்டிகளும் வீட்டுக்கு பேர குழந்தைக்கு வரும். இப்பெல்லாம் எல்லாம் ஏதாவது ஒரு இதுல அப்புறம் இந்த செல்லுன்னு வந்த பிற்பாடு அதுலயே பாக்குறாங்க. எந்த பேர குழந்தைக்கு தாத்தா பாட்டி வீட்டுல இருக்குது இப்போ. எங்க வீட்டுல எல்லாமே ஸ்கூல் லீவுன்னு விட்டுட்டா வந்தா வீடு பாருங்க, எங்க அப்பா வீடு அவ்வளவு ஒரு கலகலப்பா இருக்கு. எத்தனை அம்மானால முடியலன்னு சொன்னா கூட கவுந்துக்கிட்டு போய் கூட அம்மா பிள்ளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கூட கம்மன் இருந்தா கூட கேட்டாங்க. என்ன குறும் பண்ணாலும் அப்பா பிள்ளைகளை எந்த குழந்தைகளையும் பேத்திகளும் மிரட்ட மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஆயா கண்ணு இன்னுமே எங்க தங்கச்சி பேசி சொல்லுங்க. அந்த தாத்தா என்னை ஆயா கண்ணுன்னு தான் கூப்பிடுவாரு அப்படின்னு. அந்த தாத்தா எங்க அப்பா எல்லாத்துக்குமே குளிச்சுட்டு வந்தா எல்லா பேத்திகளுக்கும் தலையெல்லாம் ஓடி விடுவாரு. அப்படி பண்ணுவாரு. அதே மாதிரி எங்க மாமனாருக்கும் பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப விருப்பம். எங்க தங்கச்சி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டா இங்க பொண்ணு தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவரு அப்படி பாப்பாருங்க. அவருக்குமே பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப விருப்பம் அவருக்குமே. என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுட்டுன்னா எங்க அக்கா பொண்ணுங்க இருக்கு, அழுகிற சத்தம் கேட்டு என்ன தூக்கத்துல இருந்தாலும் எந்திரிச்சு ஓடி ஐயோ பிள்ளை அழுகுதே பேத்தி அழுகிற அப்படின்னு ஓடிடுவாருங்க. இப்ப நம்ம சிவகிரி நியூஸ்ல இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்றீங்க? எப்படிலாம் பேசி பண்ணணும் சொல்லுங்க. அதை பத்தி பெண்கள் படிக்கணும், நல்ல ஒரு இதா எல்லாம் பொறுமைங்கிறது ஒண்ணு இருக்கணும், அனுசரிச்சு போகணும். முதல்ல அந்த ஒண்ணு இருக்கணுங்க. எல்லாமே நம்பினது நம்ம குடும்பம் அப்படிங்கறது அது வரணும். அனுசரி ரொம்ப பொறுமை கடலுன்னு தெரியுதுங்கிறது மாதிரி பொறுமையா இருக்கணும்.
பெண் குழந்தைகள் வந்து படிக்கணும், பெண் குழந்தைகள் படிச்சாதான் சிறப்பு. பெண்கள் வீட்டின் கண்கள். சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்திலிருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன். சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நன்றி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே